அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் ஆசிரியர் ஆலோசகர் முகமது. இலங்கையில் தற்போது காணப்படக்கூடிய சூறாவளி நிலைமை தொடர்பான எங்களது இரண்டாவது பதிவை அல்லது அப்டேட்டை திரைப்படத்தில் உங்களோட கடந்து தற்பொழுது நிலைமையில் இந்த சூறாவளி உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மிச்ச நெருங்கி வந்துவிட்டது. இந்த சூறாவளியுடைய பயணப்பாதை எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான ஒரு தெளிவான அறிவு மிக முக்கியம். இப்பொழுது அம்பாறை மாவட்டத்துக்கு மிக அண்மையில் இருப்பதால் அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் எங்களுக்கு கணிசமான மழையை அவதானிக்க முடியும். அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலான முறையில் கடும் காற்றையும் மழையும் இன்றிலிருந்து அவதானிக்க முடியும். இந்த சூறாவளி அநேகமாக மேலும் நெருங்கி வரும். இந்த பகுதியினூடாக நெருங்கி வந்து அநேகமாக இந்த பகுதியினூடாக நாங்கள் சொல்கின்றோம் திருகோணமலைக்கு சற்று கீழாக ஏராவூருக்கு சற்று மேலாக வருகள் பகுதியினூடாக ஊடறுத்து அந்த சூறாவளி இவ்வாறு சமூகம் அளிக்கும். இவ்வாறு சமூகம் அளிக்கின்ற போது அது சில நேரம் கிழக்கு நோக்கி பல மாதிரிகள் காணப்படுகின்றன. தெற்கு நோக்கி நகரும் என்ற ஒரு மாதிரியும், இந்தியாவை நோக்கி நகரும், கேரள பகுதியை நோக்கி நகரும் என்ற மாதிரியும், அதே போன்று இவ்வாறு தொடர்ந்து அரேபிய கடலில் சென்று சங்கமமாகும் என்ற மாதிரியும், மீளவும் சூறாவளியாக விருத்தியாகும் என்ற மாதிரியும் அது எங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் இல்லை. இப்பொழுது நாங்கள் விளங்க வேண்டும் இந்த சூறாவளியினுடைய மிகவும் சிக்கலான விடயங்களை. இந்த சூறாவளி எவ்வாறானதாக காணப்பட முடியும், இந்த சூறாவளி எவ்வாறான தாக்கங்களை உருவாக்க முடியும் என்பது தொடர்பான அறிவு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த சூறாவளி எவ்வாறான பலம் மிக்கதாக காணப்படுவது என்று தொடர்பாக இந்திய வானிலை மையம் சற்று முன்பு வெளியிட்ட கருத்துக்களை நான் இங்கே முன்னெடுக்கின்றேன். அநேகமாக இன்னும் ஒரு 6-7 மணித்தியாலங்களில் சூறாவளி ரூபியாக இது விருத்தி அடையும். அது சரியாக மட்டக்களப்பிலிருந்து ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு கடல் மைல் தூரத்தில் அது உருவாகும். அவ்வாறு உருவாகின்ற போது மிகவும் ஆபத்தான நிலைமை என்னவென்றால் அது சூறாவளி இலங்கையினுடைய நிலப்பரப்பை திருகோணமலைக்கு கீழாக நகர்கின்ற போது அது தொடராக இலங்கையினுடைய மொத்த நிலப்பரப்பில், அது அனுராதபுரம், பொலன்னறுவை, அதே போன்று புத்தளம், மன்னார் பல பகுதிகளில் கடுமையான காற்றை ஏற்படுத்தும். 70 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட கடுமையான காற்றை ஏற்படுத்தும். 3ஆம் தேதி ஆகின்ற போது அதனுடைய பலம் 100 கிலோமீட்டரை 90 கிலோமீட்டருக்கு வரை ஆகுது. அநேகமாக சில வானிலை அவதான நிலைய கருத்தின்படி 100 கிலோமீட்டர் வரை அது அதிகரித்து காணப்படும் என்ற ஒரு கருத்தும் காணப்படுகிறது. உண்மையில் இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு நாங்கள் விளங்க வேண்டும் இப்பொழுது இந்த சூறாவளி எவ்வாறு நகரும் என்பது தொடர்பான ஒரு அறிவு எங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த நிலைமையை நாங்கள் பார்க்குமாக இருந்தால் இந்த சூறாவளி நான் இங்கே படத்தில் காட்டப்பட்டிருப்பது போன்று தற்பொழுது இந்த இடத்தில் காணப்படுகின்றது. இந்த பகுதி இதனை நாங்கள் எவ்வாறு நகரும் என்று தொடர்பாக பார்க்கின்ற போது நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். மட்டக்களப்புக்கு மிகவும் நெருக்கமாக வரும் அந்த நாங்கள் சொல்றோம் சூறாவளியுடைய ஐஹோல். இதே மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை மாலை கடுமையான காற்று வீசும். எனவே கரையோர பிரதேசத்தில் குறிப்பாக கரையோரத்துக்குள் 10 மீட்டர் 5 மீட்டர் உள்ள ஆட்கள் ஓரளவு இடம்பெயர்ந்து காணப்படுவது நன்று. அதே போன்று அந்த சூறாவளி தொடராக நகர்ந்து அது உண்மையில் மீளவும் கடலை நோக்கி சென்று திருப்பி திருகோணமலைக்கு சற்று கீழாக நாங்கள் சொல்றோம் அந்த ஏராவூருக்கு மேற்பகுதி, அதே போன்று பெருகல் நினைக்கின்றேன் அந்த பகுதிக்கு ஊடாக ஊடர்த்து செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஊடர்த்து செல்கின்ற அந்த சூறாவளி உங்களுக்கு தெரியும் சில மாதிரிகளின்படி தென்னிந்தியாவை தாக்கும். ஆனால் வேறு சில மாதிரிகளும் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு சில மாதிரிகள் காணப்படுகின்றன எவ்வாறு என்றால் இந்த படத்தினூடாக உங்களுக்கு அதை அவதானிக்க முடியும். அதாவது இந்த சூறாவளி அநேகமாக இந்த மாதிரி உள்ளது வடக்கு மேலதிக வடக்கை நோக்கி தாங்கை சுந்தரி போது நடக்காது. இவ்வாறு செல்லுமாக இருந்தால் இதனுடைய ஆபத்து என்னவென்றால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய மிகப்பெரிய ஆபத்து இது இலங்கையை ஊடர்த்து செல்லும். மன்னார் வளைகூடாக சென்று திருப்பி கடலுக்கு போய் திருப்பியும் யாழ்குடா நாட்டை தாக்கும். மீளவும் வந்து அது சூறாவளியாக விருத்தி அடைந்து 100 கிலோமீட்டர் அளவுக்கு விருத்தி அடைந்து மீளவும் இலங்கையினுடைய புத்தளம் பகுதியை தாக்கி மீளவும் திருப்பி சிலாபம் பகுதிக்கு வந்து சிலாபம் பகுதியில் திருப்பி கடலுக்கு வந்து மீளவும்
கொமரின் சி பகுதிக்கு வரும் என்ற தொடர்பான ஒரு கட்டமைப்பு மிக அதே போன்று மாறி அரபிய கடல் ஊடாக சென்று விடும் என்ற எப்படியோ இந்த சூறாவளி இலங்கையை தாக்கப் போகிறது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அறிவு மிக மிக முக்கியமானது. மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு பாரிய சூறாவளியாக நான் ஏற்கனவே காட்டியது போல வெரி சிவ் சைக்ளோனிக் சிஸ்டம் சிவ் சைக்ளோனிக் சிஸ்டம் அல்ல. இது 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரை வேகத்தோடு வீசப்படும் சூறாவளி. கடுமையான மழையும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அநேகமாக தவிர்க்க முடியாமல் போகும். இதிலும் முக்கியமாக இலங்கையினுடைய மொத்த குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண பகுதியில் 1 மீட்டர் அளவுக்கு மேனிய பகுதிகளில் 0.25 அல்லது 0.3 மீட்டர் ஸ்டோம் சர்ஜ் ஏற்படும். ஒரு ஸ்டோம் சர்ஜ் சொன்னது கடல் நீர் உள்ளுக்கு பாயும். இவ்வாறு கடல் நீர் உள்ளுக்கு பாய்கின்ற போது மக்கள் சுனாமி நிலைமையாக நினைத்து அச்சப்படக்கூடாது. அது வந்து இயல்பாகவே சூறாவளியூடாக வருகின்ற ஒரு விஷயம். அப்ப அது தொடர்பான அறிவு மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன்னா அந்த அறிவு இல்லா போகின்ற போதுதான் நாங்கள் பதற்றங்கள் நாட்டில் கொரோனா நோய் பரவுகின்ற நிலைமையில் சகல தரப்புகளும் தனிநபர் தொடக்கம் அரச இயந்திரங்கள் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். நாளை இரவு நான் நினைக்கின்றேன் இலங்கை நேரப்படி இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை வரை நாடு முழுக்க குறிப்பாக இந்த வட அரைக்கோளத்தில் கடுமையாக காற்று வீசும். அந்த கடுமையான காற்று வீச்சுகின்ற போது மரங்கள் முறிந்து வீடுகள் கூரைகள் பறக்கக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படலாம். அதிகாலையில் தூங்குகின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள். உயிரிழப்புகளை தடுப்பது மிக முக்கியமானது. அதே போன்று ஒரு 200 மில்லிமீட்டரை தாண்டி கடுமையான மழை கூட சில இடங்களில் ஏற்படலாம். அவ்வாறான மழை நிலைமை ஒன்று வருகின்ற போதும் நாங்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. இதே பூரணமான ஆயத்திருப்பு எங்களுடைய மொத்தமான கையடக்க தொலைபேசிகளை முழுமையாக சார்ஜ் பண்ணி வைத்துக் கொள்வது, அதே போன்று டார்ச் லைட்டுகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது, அதே போன்று தேவைப்பட்டால் எங்களுடைய ஆவணங்களை ஒரு இவாக்குவேஷன் ஓர்டர் வருமாக இருந்தால் மெட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருப்பது, எங்கள் பாதுகாப்பான பொருட்களை மிகவும் கரையோரத்துக்கு பாதுகாப்பு பொருட்களை பாதுகாப்பாளர்களுக்கு நகர்த்துவது, எந்த விதமான படகும் தோணியும் வள்ளங்களும் கடலோரத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடாது. நிச்சயமாக அவை வந்து பாரிய சேதத்துக்குட்படும். உடனடியாக அவற்றை நகர்த்த வேண்டும். நாங்கள் தேவை ஏற்பட்டால் இன்னும் ஒரு அப்டேட்டின் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.